ஹலோ ஆல், வெல்கம் டு மஹிஸ் மேக்ஸ் அகாடமி. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நாம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கண்டிப்பா வரும்னு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு 2 ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறோம். 3 பின்னங்களின் கூடுதல் 2 11/24. மிகப்பெரும் பின்னம் மிகச்சிறிய பின்னத்தால் வகுத்தால் 7/6 கிடைக்கிறது. மேலும் நடு பின்னத்தை விட அது 1/3 பங்கு அதிகம் எனில் அந்த பின்னத்தை காண்க. இதான் கொஸ்டின். இப்ப 3 பின்னத்தை நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸ், ஒய் அண்ட் இஜெட் தான் எடுத்துக்க போறோம். அதுல பெரிய பின்னம் வந்து எக்ஸ், சிறிய பின்னம் வந்து ஒய், நடு பின்னம் வந்து இஜெட். ஓகேங்களா? இப்ப என்ன சொல்லிருக்காங்கன்னா பெரிய பின்னம் சிறிய பின்னத்தை டிவைட் பண்ணா 7/6 கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. சோ எக்ஸ் பை ஒய்யோட வேல்யூ 7/6. இதுல இருந்து எக்ஸ் அல்லது ஒய் ஏதாவது ஒரு வேல்யூவை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். சோ இதுல இருந்து ஒய் வேல்யூவை 6/7x நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின்ல சொல்லியிருக்க இன்னொரு இது என்னன்னு பாத்தீங்கன்னா இதே டிவைட் பண்ணும்போது அது அந்த வேல்யூ வந்து நடு பின்னத்தை விட 1/3 பங்கு அதிகம்னு சொல்லியிருக்காங்க. சோ எக்ஸ் பை y ஈக்குவல் டு என்னன்னு வருது பாத்தீங்கன்னா z பிளஸ் 1/3 கிடைக்கும் நமக்கு. ஓகேங்களா? இது ஒண்ணு கொஸ்டின்ல சொல்லியிருக்கிறது. இப்ப இது ரெண்டுல இந்த வேல்யூ இருக்கு இல்லையா, ஒய்க்குன்னு ஒரு வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம். அந்த வேல்யூவை இந்த வேல்யூல சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம z ஓட வேல்யூ ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்க போறோம். சோ y வேல்யூவை இப்ப சப்ஸ்டியூட் பண்ணோம்னா எப்படி கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா x/7 ஈக்குவல் டு z பிளஸ் 1/3 கிடைக்கும். இப்ப இதை வந்து ரெசிப்ரோக்கலா நியூமரேட்டருக்கு போகும். அப்படி போச்சுன்னா 7x/6x கிடைக்கும். இந்த சைடு z பிளஸ் 1/3. இங்கே x கேன்சல் ஆயிடும். சோ z வேல்யூவை இதுல இருந்து ரொம்பவே சிம்பிளா ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். z ஈக்குவல் டு 7/6 மைனஸ் 1/3 கிடைக்கும். இதை எல்சிஎம் எடுத்து சால்வ் பண்ணோம்னா z ஓட வேல்யூ 5/6 நமக்கு கிடைக்கும். சோ z வேல்யூ தெரிஞ்சிருச்சு, அதாவது நடுபின்னம் தெரிஞ்சிருச்சு. இன்னொரு கொஸ்டின்ல என்ன க்ளூ கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 3 அடிஷன் வேல்யூ சொல்லியிருக்காங்க. 3 அடிஷன் வேல்யூங்கிறப்ப அதாவது x பிளஸ் ஒய் பிளஸ் z ஓட வேல்யூ என்னன்னு சொல்லியிருக்காங்க, அதாவது 59/24. அதாவது மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்ல கொடுத்திருந்தாங்க, அதை வந்து நம்ம நார்மல் ஃபிராக்ஷனா மாத்திருக்கோம். ஓகேங்களா? இப்ப இதுல வந்து நமக்கு தெரிஞ்ச வேல்யூஸ் என்ன பண்ண போறோம், சப்ஸ்டியூட் பண்ண போறோம். அப்படி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னாக்க என்ன கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா x பிளஸ் 6x/7 பிளஸ் 5/6 ஈக்குவல் டு 59/24 கிடைக்கும். ஸோ இதை வந்து எக்ஸை மட்டும் ஒரு சைடு வச்சுட்டு மற்றதெல்லாம் அதர் சைடு கொண்டு போயிட்டு சால்வ் பண்ண போறோம். ஸோ அப்படி சால்வ் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா 13x/7 ஈக்குவல் டு 59/24 மைனஸ் 5/6 கிடைக்கும். இது என்ன சிம்பிளிஃபை பண்ணோம்னாக்க 13/8 கிடைக்கும். சோ இந்த சைடு இப்ப x மட்டும் வேணும் அப்படிங்கிறப்ப 13/8 into 7/13. so the final answer 7/8. x ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இன்னொன்னு y ஓட வேல்யூ மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சோ y ஓட வேல்யூல இதை நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னாக்க 6 into 7/8/7. இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னாக்க 3/4 நமக்கு கிடைக்கும். சோ நம்ம அந்த ஃபிராக்ஷன்ஸ் மூணையுமே என்ன பண்ணிட்டோம், ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இதே மாதிரி இன்னொரு ப்ராப்ளம் இருக்கு, அதையும் பார்த்துட்டு வீடியோ க்ளோஸ் பண்ணுங்க. இப்போ செகண்ட் ப்ராப்ளம், இருக்கும் ஆப்பிள்களில் ஒருவர் முதல் வாடிக்கையாளருக்கு பாதியையும் கூடுதலாக ஒரு ஆப்பிளும் விற்கிறார். மீதமுள்ள ஆப்பிளில் 1/3 பங்கு மற்றும் ஒரு ஆப்பிள் கூடுதலாக அடுத்த வாடிக்கையாளருக்கு விற்கிறார். மீதமுள்ளதில் 1/5 பங்கு மற்றும் ஒரு ஆப்பிளும் மூன்றாவது வாடிக்கையாளருக்கு விற்கிறார். பிறகு 3 ஆப்பிள்கள் மட்டுமே உள்ளது எனில் மொத்த ஆப்பிள்கள் எத்தனை? இதான் கொஸ்டின். இப்போ ஒரு 3 கஸ்டமர் வந்து ஆப்பிள் வாங்கிட்டு போறாங்க. இருக்கிற மொத்த ஆப்பிள் வந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா எப்பயும் போல எக்ஸ்ன்னு தான் எடுத்துக்க போறோம். எக்ஸ்ன்னு எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் வாடிக்கையாளருக்கு பாதி வித்திருக்காரு, பாதி பிளஸ் 1. அதே மாதிரி அடுத்த வாடிக்கையாளருக்கு 1/3 பங்கு பிளஸ் 1. அதே மாதிரி அடுத்ததுக்கு 1/5 பங்கு பிளஸ் 1. அதாவது எப்படி எடுத்துக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் கண்டுபிடிச்சுக்கணும். அதுக்கப்புறம் அதுல உள்ள மீதி, அதுல 1/3 பங்கு, அதுக்கப்புறம் அதுல உள்ள மீதி, அதுக்கப்புறம் அதுல உள்ள 1/5 பங்கு. அந்த மாதிரி தான் ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும். கொஞ்சம் லென்த்தியா தான் போகும், ஆனா ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். மொத்தம் ஆப்பிள் என்னன்னு எடுத்துக்க போறோம்னு பாத்தீங்கன்னா எக்ஸ் தான் எடுத்துக்க போறோம். ஓகேங்களா? இப்ப ஃபர்ஸ்ட் கஸ்டமருக்கு எவ்வளவு விற்கிறாருன்னா இந்த இதுல வந்து பாதி, அப்ப x/2 பிளஸ் 1 அடிஷனா அவர் கொடுக்குறாரு. சோ பிளஸ் 1. ஓகேங்களா? அப்ப இவ்வளவு சேல் பண்ணிருக்காரு. அப்ப மீதி இருக்கிறத ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு டோட்டல் இருந்து நம்ம ரெடியூஸ் பண்ணணும் இல்லையா? சோ x மைனஸ் x/2 பிளஸ் 1. சோ இதை வந்து எல்சிஎம் எடுத்து சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா x/2 மைனஸ் 1 கிடைக்கும். சோ இப்ப ஃபர்ஸ்ட் கஸ்டமருக்கு சேல் பண்ணது போக மிச்சம் அவர்கிட்ட இந்த அளவு ஆப்பிள் இருக்கு. இப்ப செகண்ட் கஸ்டமர் வராரு. செகண்ட் கஸ்டமருக்கு எத்தனை பங்கு விற்கிறாரு? 1/3 பங்கு. இதுல மீதமுள்ளது இதுதான். சோ இதுல 1/3 எடுத்துக்கணும். சோ x/2 மைனஸ் 1ல 1/3 பங்கு, அதோட 1 அடிஷனாவும் என்ன பண்றாரு, சேல் பண்றாரு. சோ இதை வந்து நம்ம இதுவும் அதே மாதிரி எல்சிஎம் எடுத்து சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஃபைனல் ஆன்சர் என்ன கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா x பிளஸ் 4/6 கிடைக்கும். இதை இன்னும் வந்து தனித்தனியா பிரிச்சு எழுதணும்னு பாத்தீங்கன்னா x/6 பிளஸ்
2/3 கிடைக்கும். செகண்ட் கஸ்டமருக்கு சேல் பண்ணது இந்த வேல்யூ. ஸோ ரிமைனிங் உள்ளதை ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு ஏற்கனவே உள்ளதுலதான் அவர் வந்து இவ்வளவு சேல் பண்ணாரு. அப்ப இதுல இருந்து இதை வந்து என்ன பண்ணணும், ரெடியூஸ் பண்ணணும். ஸோ ரிமைனிங் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு x/2 - 1 minus x/6 plus 2/3. இதை வந்து எல்சிஎம் எடுத்து சால்வ் பண்ணோம் அப்படின்னாக்கா ரிமைனிங் என்ன கிடைக்கும் நமக்கு பாத்தீங்கன்னா x/3 minus 5/3ங்கிறது கிடைக்கும். சோ அடுத்த கஸ்டமருக்கு இதுலதான் 1/5 பங்கு வந்து அவர் வந்து சேல் பண்றாரு. ஓகேங்களா? சோ இப்போ தேர்ட் கஸ்டமருக்கு 1/5 பங்கு எதுல, அந்த ரிமைனிங் உள்ளதுல. சோ x/3 minus 5/3 அதோட ஒரு ஆப்பிள் வந்து அடிஷனாவும் கொடுக்குறாரு. சோ இதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா x/15 plus 2/3 கிடைக்கும். ஓகேங்களா? இப்ப இந்த வேல்யூ வந்து இப்ப அவரு சேல் பண்ணது. ஓகேங்களா? இப்ப இதுல ரிமைனிங் எவ்வளவுங்கிறது இதுக்கு முன்னாடி உள்ளதுல இருந்து இதை என்ன பண்ணணும், ரெடியூஸ் பண்ணணும். அப்படி ரெடியூஸ் பண்ணோம்னா அந்த வேல்யூ என்னன்னு கொஸ்டின்லயே சொல்லிருக்காங்க. என்னன்னு சொல்லிருக்காங்கன்னா 3 ஆப்பிள்னு சொல்லிருக்காங்க. சோ அது எப்படின்னு பாருங்க. x/3 minus 5/3 இது வந்து ரிமைனிங் ஆப்பிள். இது வந்து இப்ப அவர் சேல் பண்ண ஆப்பிள். சோ x/15 plus 2/3 ஈக்குவல் டு என்ன எடுத்துக்கணும், 3 எடுத்து சால்வ் பண்ணோம்னா அந்த மொத்த ஆப்பிளோட ரேட் நமக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? இப்ப இதை சிம்பிளிஃபை பண்றதுக்கு எல்சிஎம் எடுத்து தான் சால்வ் பண்ணணும். அப்படி எல்சிஎம் எடுத்து சால்வ் பண்ணோம்னா ஃபைனலா என்ன கிடைக்கும் பாத்தீங்கன்னா நமக்கு 4x/15 ஈக்குவல் டு 16/3 கிடைக்கும். சிம்பிளிஃபிகேஷன்ல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. என்னால முடிஞ்ச அளவுக்கு கிளாரிஃபை பண்றேன். இதுக்கப்புறம் இந்த வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்றது ரொம்பவே ஈஸியா இருக்கும். இதுல இருந்து எக்ஸோட வேல்யூ 20 நமக்கு கிடைக்கும். அவர்கிட்ட இருந்த மொத்த ஆப்பிளோட எண்ணிக்கை எவ்வளவு, 20. நம்ம சால்வ் பண்ணிட்டோம். இது போல மேலும் வீடியோக்களை பாக்குறதுக்கு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.